சத்குருவே சரணம். 2025 கடகராசி எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சனியினால் நிறைய பாதிக்கப்பட்டு மனவேதனை, கஷ்டம், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருந்தவர்களுக்கு விடுதலை ஒரு பக்கம். அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விடுதலை, ஒரு பக்கம் பிரச்சனையும் இருக்குது. அதையும் சொல்கிறேன். குரு 12ஆம் இடம், விரைய குரு, நிறைய பணத்தை கொடுத்து செலவு நிறையா வைப்பார். அதை பார்த்துங்க. ராகு 8ல் கொஞ்சம் துன்பங்களை குறைப்பார், ஆனால் அவமானத்தை கொடுப்பார். அவமானங்களை ஏற்றுக்கொள்ள தயாரமாக இருக்கணும்னா இன்னும் ரொம்ப கவனமாக பேசணும், கவனமாக நடந்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம். கேது 2ல் அமைதியாக அன்பாக பேசக்கூடிய வார்த்தைகள்னால நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கணும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு, இது கடகத்துக்கு இப்போது இந்த ஒரு வருடத்துக்கு ரொம்ப கவனமாக அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும், என்ன செயல் செய்தாலும் கவனமாக செய்யணும். எல்லா விஷயங்களிலும் அமைதியாக கவனமாக இருந்தால் இந்த ஒரு வருட காலம் சிறப்பாக போயிடும். ஏன்னா தூக்கம் கெடும், அமைதியின்மை, பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு சிக்கல் தான் இருந்தது. இந்த தடவை ஒரு 60% நார்மலாக இருக்கும், 40% பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் கொஞ்சம் கவனிகள் போகணும். வியாதிகள் குறையும். குழந்தை பாக்கியம் இப்பொழுது ஏற்படுவதற்கு அந்த பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக கடகராசிக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி அன்பு நல்லா இருக்கும், அதில் எந்த பாக்கியமும் இல்லை. பண வரவு இருக்கும், பணத்தை கொடுத்து தான் செலவு உண்டு கொள்வார் குரு. எப்போவுமே பணம், தேவையான பணம் கிடைக்கும், புதிய லோன் கிடைக்கும், புதிய வரவுகள் கிடைக்கும், பதவியில் உயர்வு கிடைக்கும், தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். அவைகளெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு செலவை அதிகமாக வைப்பார். 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவாகக்கூடாது. அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப சிக்கனமாக கட்டுச்சிட்டாக இருந்ததுன்னா இந்த ஒரு வருஷத்தில் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை ஓட்டிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, பௌர்ணமியில் திருப்பதி, வேறு வழியே இல்லை. கடகத்துக்கு பௌர்ணமியில் திருப்பதி தான். அங்கே போய் திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே போக வேண்டாம். பௌர்ணமியில் திருப்பதியோடு நிப்பாட்டிங்க. இதில் நிறைய விஷயங்கள், இன்னும் காதல் விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை பொதுவெளியில் சொல்ல முடியாது. அது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றி உங்களுக்கு ரகசியங்களை உங்களை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.